ஆண்டவர் நல்லவர், நம்முடைய வாழ்க்கையில் போதுமானவர். இன்றைக்கும் நம்மளை கைவிடாத தேவன். அவருடைய வார்த்தை ஒரு நாளும் நம்மை கைவிடாது. அந்த வார்த்தையை நாம் பிடித்து கொள்ளும்போது கர்த்தர் எந்த சித்தத்திற்காக, எந்த நோக்கத்திற்காக அந்த வார்த்தையை நமக்கு அனுப்பியிருக்கிறாரோ அதை நிறைவேற்றி முடிக்கும். நீங்களும் நானும் முடியாத காலத்தில், நம்மளால் இயலாத நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடிக்கும். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு: அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இயேசுவை தவிர வேறு ஒருவரையும் காணவில்லை. அநேக நேரத்தில் நம்முடைய கவனம் இயேசுவை விட்டு விலகி மற்ற காரியங்கள் மேல் போய்விடுகிறது. நம்முடைய கண்களை இயேசுவின் மேலேயே நாம் வைக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து மறுரூப மலைக்கு போகும்பொழுது பேதுரு, யாக்கோபு, யோவானை கூட்டிகிட்டு போகிறார். அங்கே மோசேயும் எலியாவும் காணப்படுகிறார்கள். இயேசு மறுரூபமான சரீரத்தில் காணப்படுகிறார். அதை பார்த்த உடனே இயேசு எந்த நோக்கத்திற்காக அனுப்பப்பட்டாரோ அதையெல்லாம் சீஷர்கள் மறந்துட்டாங்க. இங்கேயே கூடாரம் போட்டு எலியாவுக்கும் மோசேவுக்கும் இயேசுவுக்கும் கூடாரம் போட்டு தங்கிடலான்னு சொல்லி அவங்களுடைய நோக்கத்தையும் கவனத்தையும் இயேசுவை விட்டு விலக்கி மற்ற காரியங்கள் மேலே, தங்களை சுற்றி நடக்கிற நிகழ்வுகள் மேலே வச்சுட்டாங்க. இயேசு வந்த உடனே முகங்குப்புற கீழே விழுந்துட்டு எந்திரிச்சு பார்க்கும் பொழுது இயேசுவை தவிர வேறு ஒருவரையும் அங்கே காணவில்லை. மீண்டுமாக இயேசு கிறிஸ்து அவர்களுடைய கவனத்தை தன் மேலே ஈர்க்கிறார். நாமும் பல நேரங்களில் அப்படித்தான் இயேசுவின் மேல் இருக்கிற கவனத்தை எடுத்து மற்ற காரியங்கள் மேல், தேவைகள் மேல், நம்முடைய பிரச்சனைகள் மேல் வைத்து விடுவோம். நம்மிடத்தில் இல்லாத காரியத்தின் மேலே கவனத்தை வைக்கும் பொழுது இருக்கின்ற காரியங்களுக்கு நன்றி அறிதல் இல்லாமல் போய்விடுவோம். பல நேரங்களில் நாளைய தினத்தின் மேல் இருக்கிற காரியங்கள் மேலே நம்முடைய கவனத்தை வைக்கும் பொழுது இன்றைய தினத்தை நம்ம இழந்து விடுகிறோம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நாளைய தினத்தில் என்ன செய்ய போகிறோம், நாளைக்கு வந்துச்சுன்னா நாளைக்கு இருக்கிற தேவைகளை எப்படி சந்திப்பதுன்னு சொல்லி அவர்கள் நாளைய தினத்தின் மேலே வைக்கிற காரியம், கவனம் இன்றைய தினத்தை இழந்து போகும்படி செய்கிறது. நம்முடைய குறைகளின் மேல் கவனம் சென்றால் தேவனுடைய கிருபையை பார்க்க மாட்டோம். ஸோ we have to ignore all distractions. நம்ம இடத்துல காணப்படுகிற, நம்மை சுற்றி காணப்படுகிற கவன சிதறல்களை நாம் தவிர்க்க வேண்டும். இயேசுவை தவிர கவனத்தை வேறு எங்கேயும் செலுத்த வேண்டாம். இயேசுவை தவிர வேறு ஒருவரையும் காண வேண்டாம். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்கிற வேலை, உங்களுடைய சம்பாத்தியம், படிப்பு, உங்களுடைய திறமைகள், உங்களுடைய தேவைகள், இவைகள் மேலே உங்கள் கவனம் போகுது அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார், இயேசுவை தவிர வேறு ஒருவர் மேலேயும் வேறு எதன் மேலேயும் நம்முடைய கவனத்தை செலுத்த வேண்டாம். இயேசுவை பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது தேவன் நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திப்பார். அவர் நம்முடைய குறைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நிறைவாக்குவார். ஸோ நம்முடைய குறைகளை நிறைவாக்குறதே எங்கன்னா கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக. ஆகவே நம்முடைய கவனம் எல்லாம் இயேசுவின் மேல் இருக்கட்டும். கவன சிதறல்களை தவிர்ப்போம். இயேசுவின் மேல் முழு கவனத்தை செலுத்துவோம். அவர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார்.